அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ADA 24/7 தமிழ் பேங்க் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே யூடியூப் சேனல். நான் உங்கள் அருண். நம்ம பேங்க் எக்ஸாம் 2026 வரப்போற பேங்க் எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 செக்டாரா அதை பிரிக்கலாம். எஸ்பிஐ, ஐபிபிஎஸ் அண்ட் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படின்னு ஒரு 3 பார்ட்டா நம்ம பிரிக்கலாம். இதோட நோட்டிபிகேஷன்கள் எப்பெல்லாம் வரும் அப்படிங்கறத நான் ஏற்கனவே பழைய வீடியோக்கள்ல நிறைய நான் சொல்லிட்டேன். அண்ட் தொடர்ந்து வீடியோக்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க, வங்கித்துறையில நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க ஃபாலோ பண்ணி கரெக்டா பாத்துருங்க. ஒருவேளை மிஸ் பண்ணியிருந்தாலும் கூட கரெக்டா பாத்துருங்க. சரிங்களா? வெல், இந்த வீடியோ பதிவு நீங்க வங்கித்துறைக்குள்ள வேலைக்கு போனோம் அப்படின்னா, இப்ப நான் 3 பார்ட்டா பிரிச்சு சொன்னேன்ல, ஐபிபிஎஸ், ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அண்ட் எஸ்பிஐ, இவங்க எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. இந்த ஒவ்வொரு பேங்க்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான போஸ்டிங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் எடுப்பாங்க. ஆக்சுவலா வந்து இன்னொரு போஸ்ட் இருக்கு, எஸ்ஓ அப்படின்னு சொல்லிட்டு, அது ஸ்பெஷலைஸ்ட் ஆபீசர். அது குறிப்பிட்ட ஒரு சில பட்டப்படிப்பு முடித்தவங்க மட்டும்தான், அதாவது ஒரு சில டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் எழுத முடியும். எல்லாருக்கும் காமன் டிகிரி கிடையாது அது வந்து. ஆனா இந்த 2 பதவியுமே, இந்த பிஓ அண்ட் கிளர்க் அப்படின்ற போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா காமன் டிகிரி, ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு நீங்க முடிச்சிருந்தா எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறது. சோ அதனால அந்த ஒரு பர்டிகுலர் போஸ்ட பத்தி, எஸ்ஓ பத்தி நான் தனியா பேசுறேன். இந்த காமன் எக்ஸாம் பத்தி நம்ம இப்ப பேசலாம். சரிங்களா? வெல், அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காம நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாத்தையும் விட பொங்கல் திருநாள், நம்மளுடைய தமிழர் திருநாளான பொங்கல் திருநாள் வரப்போகுது. ஸோ இந்த பொங்கல் திருநாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஆக்குறதுக்கு மெகா பேக்கு டபுள் டைம் வேலிடிட்டியும் அண்ட் அதர் பேட்ச் எல்லாமே பிரைஸ் டிராப்பும் பண்ணிருக்காங்க. மிஸ் பண்ணிடாம இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ADA 24/7 மொபைல் ஆப்பை கண்டிப்பா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய உறுதி 2.0 வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் டிராப் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷல் ஆஃபர்ல இருக்குது. இந்த ஆஃபர் கெட் பண்றதுக்கு இந்த ஆஃபர் கோட் Y249 அப்படின்ற இந்த ஆஃபர் கோட பயன்படுத்திக்கோங்கப்பா. சரியா? இந்த ஆஃபர் கோடுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சோ ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நமக்கு arun.prasad@ada247.com என்னோட மெயில் ஐடியில டெக்ஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அண்ட் இந்த பேட்சோட லிங்கையுமே நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா வந்துட்டு கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுத்துறேன். அதே மாதிரி என்னோட அட்வைசபிள் இந்த மெகா பேக், இந்த டபுள் டைம் வேலிடிட்டி இருக்கும்போது இந்த மெகா பேக்ங்கிறது என்னுடைய அட்வைசபிள். ஏன் அப்படின்னா இந்த மெகா பேக் அப்படிங்கிறது இங்க இருக்கா, ரைட். சோ இந்த மெகா பேக் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா டைப் ஆஃப் த கிளாஸ், பேங்க், ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்ற எல்லா கிளாஸையுமே இதுல அக்சஸ் பண்ணிக்க முடியும். சோ நீங்க மல்டி எக்ஸாம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் பேங்க் படிக்கிறவங்க எஸ்எஸ்சியும் சேர்த்து படிப்பாங்க, பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்க ரயில்வே எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு படிப்பாங்க. அண்ட் ஸோ மல்டி எக்ஸாம்ஸ் அப்படின்றதுனால இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா இதோட பிரைஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, இது வந்து 2700 அரௌண்ட் 2800 வருதா. பட் அதோட டபுள் டைம் ஆஃப் தட் ஈவன், அதோட டபுள் டைம் தான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப முக்கியம், இது டபுள் டைம் வேலிடிட்டி. இது நார்மலா 12 month வேலிடிட்டி இருக்கிறது, இப்ப டபுள் டைம் அப்படின்றதுனால 24 வருஷம், அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை அக்சஸ் பண்ண முடியும். ஃபியூச்சர்ல நாங்க ஸ்டார்ட் பண்ண போற கிளாஸையும் இதுல யூஸ் பண்ணிக்க முடியும். மிஸ் பண்ணிட வேண்டாம். சரியா? அண்ட் அதே மாதிரி பேங்க் எக்ஸாம்களுக்கான புக்கும் அவைலபிள் இருக்குது. வேணும் அப்படின்னா என்னோட மெயில் ஐடியில கேட்டு வாங்கிக்கோங்க. arun.prasad@ada247.com. டீல் வேணும் அப்படின்றவங்க கேட்டுக்கோங்க. சரியா? வெல், இப்போ இந்த பேங்க் எக்ஸாம்களுக்கான ஒவ்வொரு எக்ஸாமும் தனித்தனியா எப்படி, அது எந்த எக்ஸாம் பேட்டர்ன்ல அவங்க நடத்துறாங்க, பிளஸ் இதனுடைய சிலபஸ், நான் ஏற்கனவே இந்த சிலபஸை டீடைலா நான் பேசிட்டு அந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். எஸ், அந்த பிடிஎஃப் இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். ஓகேவா? இதுதான் அந்த பிடிஎஃப். இதுல பேங்க் எக்ஸாம்களுக்கான கம்ப்ளீட் சிலபஸ், ரீசனிங் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்ல நீங்க என்னெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ உங்களுக்கு கரெக்டாக எழுத மாட்டேங்குது. ஓகேவா? ஸோ ரீசனிங் அப்படின்னா நீங்க என்னென்ன டாபிக் நீங்க படிக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆப்டிடியூட் அப்படின்னா நீங்க என்னெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணணும், என்னென்ன டாபிக்லாம் நீங்க வந்து படிக்கணும். அண்ட் அதே மாதிரி அடுத்து கீழே வந்தோம் அப்படின்னா ஆப்டிடியூட்லயே டேட்டா இன்டர்பிரேஷன் அப்படின்ற டாபிக்ல என்னென்னலாம் உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்றத ரொம்ப டீடைலா இதை நான் கொடுத்திருப்பேன். அதே மாதிரி இங்கிலீஷ் டாபிக்னா என்னென்னலாம் நீங்க வந்து கவர் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், ரொம்ப 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 முக்கியமானது இந்த கரண்ட் அஃபேர்ஸ், இதுல என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றத தெளிவா கொடுத்துட்டு
அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு கிராம வங்கி. இந்த ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பினா நிறைய பேர் டவுட் கேக்குறீங்க, அது என்ன பேங்க் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பின்றது தமிழ்நாடு கிராம பேங்க். சரியா, நம்ம தமிழ்நாடு கிராம பேங்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிலிமினரி எக்ஸாம் ரெண்டு சப்ஜெக்ட் தான் இருக்கும். சரியா, ரெண்டு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ரீசனிங், ஆப்டிடியூட் அப்படின்ற ரெண்டு சப்ஜெக்ட். இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ஆர் த தமிழ். சரியா, தமிழ் லாங்குவேஜ்லயும் எக்ஸாம் எழுதிக்கலாம். இது ரெண்டுமே சரியா, இது ரெண்டுமே வந்து நமக்கு தமிழ் எழுத முடியும். சரியா, இது 40 கேள்வி 40 மார்க். அப்ப 80 கேள்வி 80 மதிப்பெண்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்கும். இதுல ரீசனிங்க்கு 25 நிமிடமும் ஆப்டிடியூடுக்கு 20 நிமிடம் சொல்லி மொத்தம் 45 நிமிடம் இந்த தேர்வு நடக்கும். இது பிலிமினரி எக்ஸாம். இதுக்கு அடுத்தது இதனுடைய மெயின்ஸ் எக்ஸாம். இதுல மொத்தம் 5 சப்ஜெக்ட் கேட்பாங்க. இந்த எக்ஸாம்ல மட்டும்தான் 5 சப்ஜெக்ட் வரும். சரியா, அதாவது ரீசனிங், கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்ற ஒரு பேப்பர், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், அடுத்தது நியூமெரிக்கல் எபிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஆப்டிடியூட். இதுல ஹிந்தி வந்து நீங்க கவலைப்பட வேண்டாம். ஐயோ ஹிந்தி கொடுத்துருக்காங்களே, கவலைப்பட வேண்டாம். ரைட்டா, ரைட், எனக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கு. ரைட், எல்லாமே 40 கேள்வி. மதிப்பெண்கள்ல கொஞ்சம் வித்தியாசப்படும். ரீசனிங்னா 50 கேள்வி இருக்கும். கம்ப்யூட்டர் வந்து 20 மார்க் தான் கேட்பாங்க. ஆப்டிடியூட் அது மாதிரி 50 மார்க் இருக்கும். ரைட், அந்த கம்ப்யூட்டர்ல கம்மி பண்ண மார்க்கை இங்க அவங்க டேலி பண்ணிடுவாங்க. சரி, இது ரெண்டுலயும் 10 மார்க் கூட கொடுத்துட்டு அவங்க டேலி பண்ணிக்குவாங்க. சரிங்களா, சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஐபிபிஎஸ் உடைய எக்ஸாம்ஸ்ல, ஐபிபிஎஸ் உடைய எக்ஸாம்ல நடக்கக்கூடிய ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அண்ட் பிஓ அண்ட் கிளர்க் ரெண்டு விதமான எக்ஸாமும் இந்த பேட்டர்ன்ல தான் நடக்கும். சரியா, தமிழ்நாடு கிராமங்கள் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு கிராம வங்கியினுடைய பிஓ ஆபீசர் லெவல் அண்ட் கிளர்க் இந்த ரெண்டு போஸ்டுமே இந்த பேட்டர்ன்ல தான் எக்ஸாம் நடக்குது. இதுக்கு அடுத்தது ஐபிபிஎஸ் உடைய பிஓ. ஐபிபிஎஸ் பிஓ வந்து போன தடவைல இருந்து கொஞ்சம் சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன மாற்றங்கள் அப்படின்றத பார்க்கலாம். என்ன அப்படின்னா இங்கிலீஷ் வந்து 30 கேள்வி 30 மார்க். இது எப்பயும் மாதிரி தான் இருக்கு. இது எப்பயும் மாதிரி 30 கேள்வி 30 மார்க். ஆனா இந்த குவான்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கிறது ஈச் 35 கொஸ்டின் 35 மார்க் அப்படின்னு இருந்தத இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா குவான்ஸ் ஆப்டிடியூட் 35 கேள்வி 30 மார்க், ரீசனிங் 35 கேள்வி 40 மார்க்னு சொல்லி மாத்திட்டாங்க. சரியா, முன்னாடி ஒவ்வொரு மார்க் இருந்துச்சு, இதை கொஞ்சம் வித்தியாசப்படுத்திட்டாங்க. சோ இது வந்து மொத்தம் 100 கேள்விகள் 100 மதிப்பெண்களுக்கு எழுதுவோம். ரீசனிங்ல 40 மார்க் எக்ஸாம் எழுதுவோம். சரியா, டைமிங் பார்த்தோம்னா ஈச் 20 மினிட்ஸ், எல்லாமே 20 நிமிடம், மொத்தம் 1 மணி நேரம் பிலிமினரி எக்ஸாம் நடக்கும். சரியா, இது ஐபிபிஎஸ் உடைய பிஓ ஆபீசர் லெவல். அதனுடைய மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரீசனிங் 40 கேள்வி 60 மார்க், இங்கிலீஷ் 35 கேள்வி 40 மார்க், நம்ம ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் 35 கேள்வி 50 மார்க், ஜெனரல் எக்கனாமிக் பேங்கிங் அவேர்னஸ் நம்ம பேங்கிங் பத்தி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜ் அப்படிங்கிறது 35 கேள்வி 50 மதிப்பெண். இப்போ இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ்ங்கிற பேப்பர் வேற எந்த எக்ஸாம்லயும் வராது. அது ஒன்லி த தமிழ்நாடு கிராம பேங்க்ல மட்டும்தான் அது வரும். அப்ப இது எல்லாத்துலயுமே நமக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இந்த 4 பேப்பர் தான் நம்ம இங்க படிப்போம். 145 கேள்வியை 200 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல லெட்டர் ரைட்டிங் அப்படின்ற டிஸ்கிரிப்டிவ் பார்ட் ஒன்னு இருக்குது இந்த எக்ஸாம்ல மட்டும். ரைட்டா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாம்ல நடக்கும். நீங்க இந்த அப்ஜெக்டிவ் டைப் இது எல்லாமே இப்ப நடக்கிற எக்ஸாம் எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது 5 ஆப்ஷன் இருக்கும், அதுல ஒரு ஆப்ஷன் சரியா இருக்கும், நீங்க கிளிக் பண்ற மாதிரி இருக்கும் கம்ப்யூட்டர்ல. ரைட்டா, இப்ப இந்த இது வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அந்த எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த செகண்டே வந்து இது ஓபன் ஆகும். ஒரு லெட்டர் ரைட்டிங் நம்ம யாருக்கா ஒரு ஆளுக்கு நம்ம லெட்டர் எழுதுறோம் அப்படின்னா எப்படி எழுதுவோம், அண்ட் அதே மாதிரி ஒரு பேராகிராஃப் அப்படின்னா 2 கேள்வி அதுல கேட்பாங்க. மொத்தம் 4 இருக்கும், அதுல 2 சூஸ் பண்ணி நீங்க எழுதிக்கலாம். அதை வந்து நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, நீங்க அது என்ன பர்பஸ்க்காக அந்த லெட்டர் எழுதுறீங்க அப்படின்றத அவங்க கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்க எழுதணும். சரியா, அப்படி டைப் பண்ற மாதிரி அது இருக்கும் உங்களுக்கு வந்து. சரியா, அது வந்து டிஸ்கிரிப்டிவ் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஐபிபிஎஸ் ஓட கிளர்க் எக்ஸாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் 30 கேள்வி 30 மார்க், நியூமெரிக்கல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வந்து நமக்கு ஈச் 35 ஒவ்வொன்றையும் 35 கேள்விகள் 35 மதிப்பெண்கள் நமக்கு வரும். மொத்தம் 100 கேள்விகள் 100 மதிப்பெண்கள் 1 மணி நேரம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 20 நிமிடம் டைம் கொடுப்பாங்க. சரிங்களா, இதனோட மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 சப்ஜெக்ட் ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட். நிறைய பேர் இந்த கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் அப்படின்ற பேரை பார்த்தாலுமே ஐயோ கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்னு
கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்ன்றது நம்மளுடைய ரீசனிங் தான். சரியா? ரீசனிங், இங்கிலீஷ், குவான்ஸ் ஆப்டிடியூட், ஜெனரல் அண்ட் பினான்சியல் அவேர்னஸ். இதுல இவன் மட்டும் குவான்ஸ் ஆப்டிடியூட் மட்டும் 35 கேள்வி, மிச்சம் எல்லாமே 40 கேள்வி கேட்பாங்க. மொத்தம் 155 கேள்விகளை 200 மதிப்பெண்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? இது வந்து IBBS உடைய கிளர்க்கோட மெயின்ஸ் எக்ஸாம். இதுலயுமே சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி 190 கேள்விகளை 200 மதிப்பெண்களுக்கு நடத்திட்டு இருந்தாங்க. இப்ப அதையுமே மாத்திட்டாங்க ஆக்சுவலா வந்துட்டு. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு SBI இருக்கிறதுலேயே நம்ம எதிர்பார்க்கிற மோர் இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸாம் SBI PO. இதுல வந்து நிறைய மாற்றங்கள் போன வருஷம் தான் கொண்டு வந்தாங்க. இந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ 40 கேள்வி 40 மதிப்பெண்களுக்கும், மற்ற 2 சப்ஜெக்ட்லையும் 30 கேள்வி 30 மதிப்பெண்களுக்கும் மாத்திட்டாங்க. சரியா? முன்னாடியுமே வந்து 35 இவன் 30 தான் இருந்தான். இப்ப இவனை 40 ஆக்கிட்டு இவங்க 2 வேலையும் 5 மார்க் கம்மி பண்ணிட்டாங்க. சரியா? மொத்தம் வந்து நமக்கு 1 மணி நேரம் பிலிமினரி எக்ஸாம் அசிஷியல் நடக்கும். மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் அப்படின்றது 40 கேள்விகள் 60 மதிப்பெண்களுக்கும், அண்ட் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்டிடியூட் பார்ட் 30 கேள்வி 60 மதிப்பெண்களுக்கும். இதுலயாவது வந்து 20 கேள்வி வந்து 1 மார்க், 20 கேள்வி 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கறாங்க. இவன் முழுக்க 2 மார்க் கொஸ்டின் தான், எல்லாமே 2 மார்க் கேள்வி தான். சரியா? அடுத்தது ஜெனரல் அண்ட் எக்கனாமிக் அவேர்னஸ் 60 கேள்வி 60 மதிப்பெண்களுக்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40 கேள்வி 20 மதிப்பெண்களுக்கு தான் வச்சிருக்கான். ரைட்டா? மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிஸ்கிரிப்டிவ் பார்ட், இதுக்கு அடுத்தது டிஸ்கிரிப்டிவ் பார்ட். நம்ம அந்த POல வந்து IBBS PO அண்ட் SBI PO இவங்க 2 பேருக்கு மட்டும் அந்த லெட்டர் ரைட்டிங் அண்ட் பேராகிராஃப் ரைட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்கிரிப்டிவ் பார்ட் வந்து நமக்கு கேட்பாங்க. இந்த 2 எக்ஸாம் மட்டும் நீங்க இங்கிலீஷ்ல மட்டும் தான் எழுத முடியும். அதர் தென் இந்த இது SBI PO IBBS PO இவங்க 2 பேர் மட்டும். மற்ற எக்ஸாமை நீங்க தமிழ் மொழியிலையும் எழுதிக்கலாம். மற்ற எல்லா எக்ஸாமே தமிழ் மொழியிலையும் எழுத முடியும். சரிங்களா? ரைட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு SBI உடைய கிளர்க் எக்ஸாம். சோ இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் 30 கேள்வி, நியூமெரிக்கல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங் 35 மார்க்கும் அதே அஸ்யூஷுவல். மொத்தம் 1 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். இதோட மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது ஜெனரல் இங்கிலீஷ் வந்து 40 கேள்வி 40 மார்க், குவான்ஸ் ஆப்டிடியூட் 50 கேள்வி 50 மார்க், ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் 50 கேள்வி 60 மார்க், ஜெனரல் பினான்சியல் அவேர்னஸ் 50 கேள்வி 50 மார்க். மொத்தம் 190 கேள்விகளை 200 மதிப்பெண்களுக்கு நடத்துறாங்க. 2 மணி நேரம் 40 நிமிடம் இந்த எக்ஸாம் நடக்கும். இதுதான் வந்து இந்த டிஃபரண்ட் டைப் ஆஃப் தட் எக்ஸாமோட பேட்டர்ன். இப்போ இதெல்லாம் நீங்க பார்த்து நிறைய பேர் என்னன்னா கன்ஃபியூஸ் ஆறீங்க. அதனாலதான் இந்த வீடியோ கொண்டு போட்டேன். அதாவது இது தனி எக்ஸாம், அது தனி எக்ஸாம், கரெக்ட் தான், வேற வேற எக்ஸாம். இதுக்கு வேற மாதிரி படிக்கணும், அதுக்கு வேற மாதிரி படிக்கணுமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையவே கிடையாது. எல்லா எக்ஸாமுக்கும் ஒரே சிலபஸ் தான். அதுல கேட்க போற நம்பர் ஆஃப் கொஸ்டின், எத்தனை கேள்விகள் அப்படின்ற எண்ணிக்கையும் அதனுடைய டஃப்னஸ், அந்த கேள்வியினுடைய கடினத்தன்மையும் மட்டும்தான் வித்தியாசம் வரப்போகுதே தவிர சிலபஸ் அப்படின்றது வேற கிடையாது. பிராக்டிஸ் அப்படின்றது வேற கிடையாது. பேசிக்ஸ் அப்படின்றது வேற கிடையாது. உங்களுடைய அந்த என்ன சொல்றது மார்க் டெஸ்ட் எழுதி பாக்குறீங்களா, அது வேற கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரியான பயிற்சி, ஒரே மாதிரியான பிராக்டிஸ் தான் நீங்க பண்ண போறீங்க. சோ இந்த பிராக்டிஸ்ல நீங்க டிஃபரெண்ட் காட்ட வேண்டாம். நான் பேங்க் எக்ஸாமுக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த மார்க் டெஸ்ட் எழுதுறீங்கல்ல எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, அந்த 10 நாள் தொடர்ந்து 10 நாள் 10 மார்க் டெஸ்ட், 15 மார்க் டெஸ்ட், 20 மார்க் டெஸ்ட் எழுதுவீங்க. அந்த மார்க் டெஸ்ட் எழுதும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அடாப்ட் ஆயிக்கோங்க. மற்றபடி பிராக்டிஸ்ன்றது SBI POக்கும் IBBS POக்கும் IBBS RRB கிளர்க்குக்கு SBI கிளர்க்குக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பிராக்டிஸ் தான் நீங்க பண்ண போறீங்க. சரிங்களா? சோ அதுல நீங்க எந்த விதமான மாற்றமும் நீங்க பெருசா யோசிக்க வேண்டாம் அப்படின்றத என்னுடைய ரெக்வெஸ்ட். சரி, ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்றவங்க எப்படி இந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, என்னை கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ், ரைட்டா, ஒரு பேசிக் கிளாஸ் ஜாயின் பண்றது பெஸ்ட் ஐடியா. வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் கிளாஸ் பிளஸ் அது கூட புக்ஸ் வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. புக்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் கேட்டகரி தான். சரியா? ஆப்ஷனல் கேட்டகரி தான். அது கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே சமயத்துல இல்லாம போயிடலாம் தம்பி, தவிர்த்துட்டு போயிடுங்கன்னு சொல்ல மாட்டேன். தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். ரைட்? சோ பேசிக் கிளாஸ், பேசிக் கிளாஸுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு
நம்மளுடைய அந்த அடிப்படை பேசிக் பிராக்டிஸுக்கு ரைட்டா, இந்த பேசிக் கிளாஸஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கான்செப்ட் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கொஸ்டின் நமக்கு தெரியுதா இல்லையா, நம்ம கத்துக்கிட்டதை சரியா தான் நம்ம சால்வ் பண்றோமா அப்படின்றதுக்கான அந்த லேர்னிங் ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் தரவாக்குறதுக்கு அதுக்கு தான் இந்த புக்கு தேவைப்படும். புக்கு இருக்கிறவங்க புக்கு வாங்க முடியும்ன்ற ஒரு 1500 வரும். நான் காட்டுறேன் அந்த புக் வந்து ஒரு 1500 வரும். வாங்க முடியும்ன்றவங்க வேணும்னா வாங்கிக்கலாம். இல்ல என்னால புக் வாங்குறதுக்கு என்கிட்ட அவ்வளவு அமௌண்ட் 1500 செலவு பண்ண முடியாது சார் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரீ மெட்டீரியல் நிறைய கிடைக்குது, பட் தேடி கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றா தேடி தேடி நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? ரைட். அப்ப எனக்கு இந்த பேசிக் கிளாஸ் அண்ட் புக், சரிங்களா, இந்த புக்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணுவீங்க. பிராக்டிஸ், இந்த பிராக்டிஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த பிராக்டிஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் டைப், அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குவிஸ், குவிஸ்ல மாடரேட் லெவல், அடுத்தது மார்க் டெஸ்ட். இந்த மார்க் டெஸ்ட்ன்றது கம்ப்ளீட்லி ஃப்ரீ மார்க் டெஸ்ட். அதாவது நம்ம படிச்சதெல்லாம் சரியா தான் போட்டிருக்கோமா, நம்ம சரியா டெஸ்ட் பண்ணி பார்க்கறோமா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கிறது. இந்த பிராக்டிஸ் லெவலுக்கு அடுத்த லெவல் தான் பாத்தீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட். இந்த மார்க் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நீங்க பெய்டு தான். என்னோட முழுக்க சஜஷன், நீங்க பேசிக் கிளாஸ் நீங்க ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்றீங்க, ஜாயின் பண்ணல, இந்த புக்கு காசு கொடுத்து வாங்குறீங்க, வாங்கல, பிராக்டிஸ் பண்றதுக்கு மெட்டீரியல் நீங்க வந்து அது மோஸ்ட்லி ஃப்ரீயா கிடைக்கும், இல்லை நீங்க பே பண்ணி வாங்குறீங்க, அதெல்லாம் வேற. ரைட்டா? ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் கடைசியா எழுத போற இந்த மார்க் டெஸ்ட்ன்றது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ல, நான் இது நல்ல பிளாட்ஃபார்ம் அதை நல்ல பிளாட்ஃபார்ம் அப்படின்னு எதையும் நான் ப்ரொமோட்லாம் பண்ண விரும்பல. ரைட்டா? அடால இருக்கு, அடா மட்டும் தான் பெஸ்ட், நீங்க அடால வந்து நீங்க வாங்க, அடா 24/7 வாங்கிக்கோங்க அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல. இருக்கு, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் நீங்க யூடியூப்ல சர்ச், இப்ப நான் சொல்லி உங்களுக்கு தெரியும்னு அவசியம்லாம் கிடையாது. யூடியூப்ல தட்டினா எவ்வளவோ வீடியோக்கள் வருது, எவ்வளவோ வேறும் அவங்க சொல்றாங்க. ரைட்? சோ அடா 24/7ல மார்க் டெஸ்ட் இருக்கு. டெஸ்ட் பிரைம் என்னோட சஜஷன், அடால நீங்க டெஸ்ட் வாங்குறதா டெஸ்ட் பிரைம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து 270 rupees வரும், 270 ரூபாய், 1 year வேலிடிட்டி. எல்லா எக்ஸாமோட டெஸ்டும் அதுல வந்துடும். A to Z எல்லாமே இருக்கும். சோ அது வந்து என்னோட அட்வைசபிள். ஏன்னா தனியா போய் ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய் டெஸ்ட் சீரிஸ் வாங்குறதுக்கு அது பெஸ்ட். சோ அதனால அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 270 டெஸ்ட் பிரைம் அப்படின்ற பேரு. சரியா? வெல், இது வந்து நீங்க பே பண்ணி வாங்கினா மட்டும்தான் அதை ஃபர்ஸ்ட் நீங்க யூஸே பண்ணுவீங்க, இல்லைன்னா யூஸ் பண்ணவும் மாட்டீங்க. நிறைய பேர் காசு கொடுத்து வாங்கினாலே நிறைய பேர் டெஸ்ட் எழுதுறது கிடையாது. கண்டிப்பா எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸாம் நடக்குது அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 days கண்டிப்பா டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட், டெய்லி மார்க் டெஸ்ட் போடணும். குறைஞ்சது பிஃபோர் த எக்ஸாம் 20 to 40 மார்க் டெஸ்ட் குறைஞ்சது நீங்க போட்டு பார்த்துட்டு போகணும். 20 போட்டா சூப்பர், 40 போட்டா அல்டிமேட். ஆனா 20ஆவது போட்டுறணும். நான் 20க்கும் கம்மியா நான் வந்து 5-10 போடுறேன் அப்படின்னா ஓகேன்னு சொல்லுவேன். ஆனா நிறைய பேரு 1-2 கூட போடுறது இல்ல, அப்படியே போய் எக்ஸாம் ஹால்ல உட்கார்றாங்க. அது வந்து கம்ப்ளீட்லி வேஸ்ட். அப்படி போனீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபீல், முன்னாடி நம்ம என்ன நடக்க போகுது அப்படின்ற ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய அந்த விதம் வந்து கண்டிப்பா இருக்காது. அங்க போய் பயங்கரமா சொதப்புவீங்க நீங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை அடி வாங்கினதுக்கு அப்புறமா ஐயோ அடுத்த தடவை நம்ம மார்க் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு போகணும் அப்படின்ற எண்ணம் சில பேருக்கு வரும். ஆனா சில பேருக்கு எத்தனை தடவை அடி வாங்கினாலுமே மார்க் டெஸ்ட் கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுருவாங்க. பட் ஒவ்வொரு முறையும் தோல்விக்கு அது ஒரு மிக முக்கியமான காரணமா இருந்துடும். சரியா? ஆனா மார்க் டெஸ்ட் கண்டிப்பா எழுதி பார்த்துட்டு போயிடுங்க. அது வந்து என்னோட அட்வைசபிள். சரிங்களா? ரைட். சோ வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. அண்ட் அந்த பிடிஎஃப் நான் ஆல்ரெடி என்னுடைய டெலிகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ணிருக்கேன், வேணும்னா எடுத்துக்கோங்க. என்னுடைய மெயில் ஐடி arun.prasad@247.com அண்ட் எங்க டெலிகாலர் நம்பர் வேணும் அப்படின்னா கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க. Y249 அப்படின்ற ஆஃபர் கோட் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ஸை கொடுக்கும். ஸோ வேணும் அப்படின்னா உறுதி 2.0 கிளாஸை இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி மெகா பேக் என்னோட அட்வைசபிள். இந்த டபுள் டைம் வேலிடிட்டி பொங்கல் ஃபெஸ்டிவல் டைம்ல டபுள் டைம் வேலிடிட்டியில இருக்குது, அதனால இதை நான் வந்து சஜஷன்ல சொல்றேன். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ட் அதே மாதிரி பேங்கோட புக் இருக்கு. இந்த 3 லிங்கையுமே, இந்த 3 கிளாஸோட லிங்கையுமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணி வச்சிடறேன். அண்ட் என்னுடைய மாஸ்டர் மைண்ட் அப்படின்ற என்னுடைய டெலிகிராம் குரூப், இதுல தான் வந்து அந்த சிலபஸ் பிடிஎஃப் இருக்குல்ல, அந்த பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணிருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. மாஸ்டர் மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கீழே பாருங்க, மாஸ்டர் மைண்ட் /t.me mastermind_golditcher அப்படின்ற பெயர்ல அந்த லிங்க் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. சரியாப்பா? ரைட். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை. சி யூ. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். Ada 24/7 மொபைல் ஆப் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கண்டிப்பா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிட வேண்டாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டு நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய ஏதாவது டவுட்டையும் கமெண்ட்ஸ் எல்லாம் கேளுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ so much and bye. See you மக்களே.